ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா இருக்கா. என்னடா வேறு வீட்டில் இருந்து இன்ட்ரோ கொடுக்குறேன்னு நினைப்பீங்க. இனிமேல் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட புது வீடு. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ டைல்ஸு, பாத்ரூமோட டாய்லெட் எல்லாமே பார்த்திங்கன்னா மாற்றி பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சது. சுருதி வீட்டுக்கார் தான் ஃபுல்லாக ஆள் கூட்டிகிட்டு வந்து பெயிண்ட் அடித்தார். நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம் டூர் வந்து காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வந்து பால் காய்ச்சுவோம். பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக ஃபுல் வீட்டையும் ஹோம் டூர் காமிக்கிறேன். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருந்தனால தான் விலாகும் போட முடியல, ஷார்ட்ஸ் போட முடியல. ஏங்கா தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக வீடியோ சரியாகவே போட மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நமக்கு வந்து இந்த வீட்டோட வேலை ஒர்க் இருந்தனால நமக்கு வந்து கொஞ்சம் வேலை நிறையவே இருந்தது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க ரொம்ப நேரம் பேச வேணாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி என்ன பண்ணுறது? வெயில் காலத்தில் ஃபாஸ்ட்டாக சுற்றுறோம். ஆனால் இந்த 5000 10,000 எடுக்கிற ஃபேன்லாம் சுத்தாது இருக்கா? சும்மா சோப்பு தான். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டெல்லாம் வாங்க வந்துருக்கோம். 6000 ரூபா வந்துருச்சு லைட். நம்ம வீட்டில் குட்பாய்டு ஃபேன் கூட நம்ம ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்க வீடியோவில். நம்ம வீட்டில் ஒரு ஃபேனு 1000 அந்த லைட்லாம் வாங்கியிருக்கோம். டியூப் லைட் மட்டும் 11 லைட் டியூப் லைட். அதே வெளியில இருந்து எடுத்து மட்டும் காமிக்கிறீங்களா? என்னது இது ஸ்ட்ரீட் லைட். இது என்னது அதான் ஸ்ட்ரீட் லைட்டா? ஸ்ட்ரீட் லைட் மொட்டை படி மேல போறது. ஓ இது உள்ள போற லைட்டா? ये चेक नहीं होगा इसके बाद. இதில பேசினா சப்ஸ்கிரைபர் யாராவது இந்தியில இருந்து பதில் சொல்லுவாங்க கமெண்ட். அப்படியே நீ என்ன சொல்லிடுவாங்க உடனே. எங்களுக்கு தான் இங்க தெரியாது, எங்க சப்ஸ்கிரைபர்க்குலாம் தெரியும். இந்த வெளிச்சம் போகுதுமா? ஆமா அதான் ஜஸ்ட் இத ஃபிட் பண்றதுக்கு யாரும் ஆள் இருக்காங்களா? எலக்ட்ரிஷியன் எவ்வளவு கேட்பாங்க? பெயிண்ட் எல்லாம் வாங்கியாச்சு. பிரைமரி வந்து அது ஒயிட் ஒண்ணா? அதான் அவங்க அப்படிதான் மாமா சொன்னாங்க. ஒரு பிரைமர் ஏற்கனவே வாங்கி கொடுத்தோம்ல, அதனால பிரைமர் ஒன்று போதும், பெயிண்ட் 2. இங்கே ப்ரஷ் இல்லை, 2 பெயிண்ட். நிப்பான் பெயிண்ட் வாங்கியிருக்கோம். நிப்பான். நம்ம வீடு பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுருதி வீட்டுக்கார் தான் ஆள் கூப்பிட்டு வந்திருக்காரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூருக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரைமரா தம்பி? நான் ஒரு கோட்டு பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏங்க சுருதி வீட்டுக்காரர் இப்படி பொக்குன்னு இருக்கீங்க? புக் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் டீ குடிக்க உட்காந்தாச்சு. 1 2 3 4 என்னோட 4 பேர் வந்து வேடிக்கை தான் பார்க்கலாம். வேலை செய்கிறவங்க 3 பேர். சுருதி வீட்டுக்காரருக்கு துணையாக நாங்கள் 4 பேர் வந்துருக்கோம். ஆமாம், சுருதி வேறு ஃபோன் பண்ணி சொன்னிச்சு, எங்கள் வீட்டுக்காரர் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ டீ குடிச்சிட்டு செகண்ட் கோட் வந்து ஆரம்பிப்பாங்க. பெயிண்டிங் பண்ணுறவங்களே நமக்கு வந்து ஏன்னா எலக்ட்ரிஷியனும் பண்ணி தராங்க. நாங்கள் லைட்டு போட்டு தராங்க, டியூப் லைட்டு. நேசமணியா? இது அந்த இதில் ஒரு காமெடியில் வருமே அதுவா? ஃபஸ்ட்டு நான் நேசமணிட்டு என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல ஒரு டியூப் லைட்டு, இங்கே ஒரு டியூப் லைட்டு மாட்டணும். இங்கே இன்னும் செகண்ட் கோட் அடிக்கல. சொன்ன மாதிரி அப்போ அவருக்கு தெரியும், அவரே பண்ணிடுவாருங்க. முன்னே சொன்னாரே நான் பண்ணிடுவேன்ட்டு. உன்னை எல்லாரும் நீ எலக்ட்ரிஷியனாக கேட்டிருக்காங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லா வேலையும் தெரியும். இப்போ இந்த ஹோல்டர் மாற்றிட்டு இருக்காரு. ஹோல்டர் எங்கே போச்சு? இப்போ இந்த லைட்டு எரிஞ்சா எங்கள் வீட்டுக்கார எலக்ட்ரிஷியனை
எரியலைன்னா டிடிஆர் தான். பார்க்கலாம். லைட் எரியுதா பார்த்துருவோம். எரியுதா மாமா? இப்போ போடுங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு 100 ரூபா தரலாமா 10 ரூபா தரலாம். எரியல. 100 ரூபா தரேன். டீ வாங்கி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுருதி வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஆள் கூட்டு வந்து வீடு ஃபுல்லாக சூப்பராக பெயிண்ட் அடிச்சிட்டாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூம்க்கு வந்து கதவு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து ஆசாரி வருவாங்க, வந்து பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே போனோம்னா நமக்கு வந்து டெரஸ் வந்து மேலே போனால் வரும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஃபேன்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஒரு போர்ட்டிக்கோ, நம்மளோட கார் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியே தான் நின்றுட்டுருக்கு. நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுவோம். இந்த இடத்துல ஒரு குட்டி வழி இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே போயிடலாம். என்ட்ரன்ஸில் போனால் ஒரு ஹால் ப்ளர்ராக ஆரம்பிச்சிருச்சு ஒயிட்டுக்கு. அதுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹால் தான். நல்லாவே பெரிய ஹால், சின்ன ஹால்லாம் இல்லை, பெரிய ஹால் தான். இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றிருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே புதுசாக மாற்றிருக்கு. செவரு மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு பழைய செவரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏற்கனவே ஒரு க்ரீன் கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. க்ரீனோ ப்ளூவோ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருந்தாங்க. அது கூட எங்கேயாவது உங்களுக்கு தெரியும் தான், இந்த இடத்துல தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கலர் அடிச்சிருந்தது. எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒயிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா நேற்று சுருதி வீட்டுக்கார ஆள் கூப்பிட்டு வந்து நமக்கு ஃபுல்லாக ஒயிட் அடித்து கொடுத்துட்டாரு. இன்னும் காயில் கோயம்புத்தூர் என்னன்னு தெரில, நேற்றுக்கு ஃபுல்லாக மழையாக பெஞ்சது, இன்றைக்கி ஃபுல்லாக வெயில் அடிக்குது. இதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கதவு. இங்கே வந்து ஒரு பெரிய ஜன்னல் வருது நமக்கு. இந்த ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு குட்டி துணிக்காய் போடுற இடம் ஒன்று பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே ஒரு பாத்ரூமும் இருக்குது. இங்கே நமக்கு வாஷிங் மிஷின் ஏரியா இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கச்சாச்சான் தான் இருக்கும், இன்னும் வேலை இருக்குது அதனால். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் வருது. இங்கே நம்ம சோபிகா ரித்திகா பெட்ரூமு. இந்த டாய்லெட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க. டாய்லெட்டு, பைப்பு, இந்த பைப்பு எல்லாமே புதுசு. இந்த டைல்ஸு, பாத்ரூம் ஒட்டியிருக்க டைல்ஸ் எல்லாமே புதுசு. எல்லாமே இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இதோட கதவு தான் பார்த்திங்கன்னா இன்னும் போடாமல் இருக்குது. அடுத்தது போடுவாங்க. நான் லைட் போட்டு காமிக்கிறேன். லைட் போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கா. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காரு ஒரு அண்ணா, வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் ஒன்று இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. நமக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. இதே 2ஆக இருந்துச்சுன்னா 2 பெட்ரூம்லேயும் துணி மடித்து வைக்க நல்லாயிருக்கும். அங்கே வந்து ஒரு ரேக் வந்து நம்ம வந்து வாங்கி வைக்கணும். இந்த பாத்ரூமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புதுசு தான் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் கழுவணும். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், டைல்ஸ் ஒட்டின மண் தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஷவர் இல்லை, ஷவர் வேணும்னு சொன்னால ஷவர், இந்த இடத்துல ஒரு ஷவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஹீட்டர் வரும், அப்படி தான். இது ஒரு பெட்ரூம். அப்படியே போகலாம் வாங்க. அப்படியே போனால் இந்த இடத்துல ஒரு டைனிங் ரூம் ஒன்று இருக்குது. டைனிங் ரூமு இங்கே வந்து தானே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பூஜை ரூம். இந்த வீட்டில் மெயினாக நமக்கு ஒரு பூஜை ரூம் தனியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம டைனிங் போட்டுட்டு இங்கே ஏதாவது திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த ஹேண்ட் வாஷ் வரும். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆரோ வரும். அப்படியே உள்ளே போனோம்னா கிச்சன், நல்ல பெரிய கிச்சன். இதெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே நமக்கு நிறையா செல்ஃப் இருக்குது மெயினாக. இங்கே பாருங்கள், என்கிட்ட பொருள் தான் இல்லை. இது ஒரு நல்ல பெரிய கிச்சன். இவ்வளோ தான் நம்மளோட வீடு. இப்படி வந்தோம்னா ஹால். அப்படியே வெளியே போனோம்னா நமக்கு வந்து மெயினாக நம்ம கார் நிறுத்துறதுக்காக ஒரு நல்ல இடம் பார்த்திங்கன்னா இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் அமையுன்னு தெரில. எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரருக்கு கூப்பிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன், தம்பி இங்கே பெயிண்ட் அடிக்க ஆள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் அமௌண்ட்லாம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது, நீங்கள் ஏதாவது ஆள் ரெடி பண்ணிட்டு வர முடியுமான்ட்டு. உடனே வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் அப்படிங்கிறதுக்கு என்ன தான் சொந்தமாக இருந்தாலும் தூரம் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க. மெயினான விஷயம் அதுதான், வரமாட்டாங்க. இன்னொன்று அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மதித்து மரியாதை கொடுத்து உடனே கிளம்பி வந்துட்டார். சுருதியும் வர மாதிரி ஒரு பிளான் இருந்தது. சரி, இப்போ அந்த வீடும் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த வீடும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டிக்கிட்டு வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. 2 வீடு டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் எல்லாம் சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் நம்ம எல்லா வேலையும் முடித்தோம்னா நெக்ஸ்ட் வீக்கு சுருதி இங்கே வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. எங்கள் கூட பார்த்திங்கன்னா இனிமேல் எங்கள் பாட்டி இருப்பாங்க.
பாட்டி வந்து இனிமேல் எங்களோட தான் இருப்பாங்க. மாமா வீட்டுக்கு போவாங்க வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் அதிகம் இருக்கிறது எங்கள் வீட்டில். ஏன்னா நாங்கள் இப்போ வெளியில் அதிகம் போகிற மாதிரி வருவோம், ப்ரொமோஷன் இருக்கும், பாப்பாங்களை பார்த்துக்கிறதுக்கு சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுனால பாட்டியும் பாப்பாங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணி ஒதுக்கி வச்சிட்டோம். இன்னும் அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டெல்லாம் மட்டும் வாங்கி வச்சிட்டோம்னா போதும், அவங்களுக்கு அவ்வளோதான். இது எதுக்காக இப்போ சொன்னால் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கார், அதாவது இந்த விளாக் பார்க்குற எத்தனை பேரோட தங்கச்சி வீட்டுக்கார் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்பாக இருக்காங்க கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது இங்கே பெயிண்ட் அடிக்க ஆள் தேடணும், எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஆனால் ரொம்ப அமௌண்ட்டு கேட்டாங்க. சுருதி வீட்டுக்கார் தான் அப்புறம் அவங்க ஊர்லேருந்து கூப்பிட்டு கேட்டோம். அவர் வந்து பெயிண்டிங் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் போகிறது பார்த்திங்கன்னா லாரிக்கு தான் பெயிண்ட் அடிப்பார். சரி கேட்டு பார்ப்போம்னு கேட்டால் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு 2 பேர் வந்தாங்க, 2 பசங்க வந்தாங்க. வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அடித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் கம்மி அமௌண்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்தாங்க. அடித்து கொடுத்துட்டு இன்றைக்கி காலையில் அவங்க ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. வீடும் பார்த்திங்கன்னா கீழே கொட்டின பெயிண்டெல்லாம் அவங்களே தொடச்சி எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம்னா இப்போ நான் உட்காந்துட்ருக்கிற இடம் தான். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு போட்டிக்கு இருக்கா, நம்ம இப்படி நம்ம பாட்டு ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு நல்ல காற்று வாங்கலாம். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், நமக்கு ஒரு வீடு கிடச்சிது அப்படின்னா வந்து ஒரு கட்டில் போட்டு வெளியே படுக்கிற மாதிரி ஒரு இடம் கண்டிப்பாக நமக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு வீடு எப்போ கிடைக்குமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்தில் நாங்கள் நினச்ச வீடு பார்த்திங்கன்னா இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இப்போ நான் காமிச்சது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். இப்போது இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே இங்கே 4 வருஷம் இருந்த இடம் தான். நாங்கள் இருந்த வீடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வீடு மட்டும்தான். இங்கே மேலேயும் யாரும் இல்லை, கீழேயும் யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மேலே கீழே எதுவுமே இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா தெரிஞ்ச மனுஷங்க தான். அதனால் ஒரு ஹெல்ப்புனாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. டக்குன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம், இந்த வீடு கிடச்சிட்டு உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே வேலை முடிஞ்சது. இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம்னா பாப்பாங்க ரெகுலராக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடுவாங்க. நமக்கு ஒரு நல்ல ஏரியாவில் வீடு கிடைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயம் பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் டக்குன்னு கிடச்சிரும். அது என்னன்னே தெரியல. எங்கள் வீட்டில் சொன்னால் என்ன நம்பர் நல்லவங்களுக்கு தான் அவ்வளோ சீக்கிரமாக வீடு கிடைக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். ஒரே நாள் தான் போய் பார்த்ததும் எங்களுக்கு இந்த வீடு பார்த்ததும் பிடிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உடனே அட்வான்ஸ் அன்றைக்கி பாதி கொடுத்துட்டு திரும்ப அடுத்த நாள் போய்ட்டு ஒரு வாரம் கழித்து மிச்சம் அமௌண்ட்டை ரெடி பண்ணி அட்வான்ஸ் வந்து நம்ம பே பண்ணிட்டோம். இந்த வீடு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அவுட்டர்லேருந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பால் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சூப்பரான ஒரு ஹோம் டூர் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த வீட்டுக்குன்னு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அடுப்பெல்லாம் வாங்கணும், வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது வாங்குறேன்னா என்னன்னு தெரில. அப்புறம் பால் காய வைக்க பாத்திரம்லாம் எடுக்கணும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வந்து வாங்க போகிறோம். அதை நீங்கள் அடுத்த விலாகில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாரையும் பண்ணிக்கோங்க.